श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै நமஹ. இதுவரைக்கும் ஜீவன் எப்படிலாம் இருப்பா, அதாவது ஜீவன் மூன்று விதமா பிரிச்சிருப்போம். ஒண்ணு பத்த ஜீவன், இன்னொன்னு முக்த ஜீவன், மூணாவதவன் நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்றோம், நித்திய சூரிகள். இதுல இந்த கிரந்தத்துல கர்மா வித்யாதி சக்கரேன்னு 25வது ஸ்லோகம், அதுல பத்த ஜீவனை பத்தி கர்ம அவித்யா இதெல்லாம் நமக்கு தானே இருக்கு. அதனால சம்சாரி ஜீவனை பத்தி அழகா சாதிச்சு முடிச்சார். அதன் பிறகு புத்தேர்யோசு விகாசா அப்படின்ற ஸ்லோகத்தினால முக்த ஜீவன் அவனுக்கு தானே புத்தி விகசிக்கும், ஞான விகாசம், தர்மபூத ஞானத்தினுடைய பூர்ண விகாசம்ன்றது முக்கிய திசையில தான் அப்படின்றத பத்தி சொல்லி போன ஸ்லோக பரியந்தம் எல்லாத்தையும் சாதிச்சுட்டாரு. இதற்கு மேல நித்திய சூரிகள்லாம் இருக்காளா, நித்திய சூரிகள் ஒருத்தர் உண்டா, அதுக்கு பிரமாணம் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துள்ளது. நம்ம சம்பிரதாயத்துல 3 விதமான ஜீவர்கள், அதுதான் இப்ப சொன்னோம். அதனால நித்திய சூரிகள் இருக்கான்னா அதுக்கு பிரமாணம் காமிக்கணும். அதெல்லாம் பத்தி இப்ப சாதிக்க ஆரம்பிக்கிறார். நித்திய சூரிகள்லாம் இருக்காப்பா, இவன் இவளுக்கு பத்தனுக்கு இருக்கக்கூடிய கர்மவசியத்துவம் அது கிடையாது. அத மாதிரி முக்தனுக்கு இருக்கக்கூடிய ஒரு உபாயத்தை அனுஷ்டிச்சு அதன் பிறகு சித்தோபாயத்தினுடைய எம்பெருமானுடைய பரம அனுகிரகத்தினால கிருபையினால அந்த பாபங்கள்லாம் கழிஞ்சி அதன் பிறகு ஞான விகாசத்தோட கூடினதா சிவைகுண்டத்துக்கு போறது. இது முக்த ஜீவனுடைய அடையாளம். அதுவும் இவாளுக்கு கிடையாது. ஏன்னா உபாயத்தை அனுஷ்டிக்க வேண்டியது அவளுக்கு கிடையாது. ஏன்னாக்கா இதெல்லாம் சொல்லும் பொழுது சவயச இவையே நித்திய நிர்தோஷ கந்தா அப்படின்னு தேசியம் உதாரிக்கிற ஸ்ரீமத் ரகசிய திரேசார்த்தம். சவயஸ்கார் ஒரே வயசோட சேர்ந்தவாள்னா எப்படி இருப்பா, ஒரே மாதிரி ஏற்பாடு இல்லையோ, அந்த மாதிரி பெருமாளும் நித்திய சூரியர்களும் சுத்தமா இருக்கா எப்பொழுதும். ஒரே ஒரு விசேஷம், பெருமாள் சுதந்திரனா சுவாதீனமா இருக்கான். ஆனால் இவா அஸ்வதந்திராடா இருக்கா. இதுல ஸ்ரீபாஷ்யத்துல சுவாபாவிக அனவதிக அப்படின்னு சாதிக்கிற அந்த சுவாபாவிக அப்படிங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது தத்துவ டீக்கையில சுவாமி சாதிக்கிறார். சுவாபாவிகத்துவம்னா நிருபாதிகத்துவம், அனன்யாதீனத்துவம் அப்படின்னு சாதிக்கிறார். நிருபாதிகத்துவம் ஏன் சொன்னார்னாக்க முக்த ஜீவனை காட்டிடும் பரமாத்மா வேறுபட்டவன் அப்படின்னு சொல்லணுமா. ஏன்னா நிருபாதிகத்துவம், இவனுக்கு சோபாதிகத்துவம், இவ்வளவு நாள் சம்சாரத்துல இருந்துட்டு அதன் பிறகுதான் இவனுக்கு முக்தி தசையில தர்மபூத ஞானத்தினுடைய விகாசம் வருது, பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை அனுபவிக்கிறது அப்படின்னு தான் இருக்கு. அதனால நிருபாதிகத்துவம் இவனுக்கு இல்லை முக்தனுக்கு, பரமாத்மாவுக்கு அது இருக்கு. சரி, நித்திய சூரிகளுக்கெல்லாம் நிருபாதிகத்துவம் இருக்குன்னா அப்ப அனன்யாதீனத்துவம், சுவாபாவிக சப்தத்துக்கு அனன்யாதீனத்துவம் சொல்லணும். அனன்யாதீனத்துவம் சொன்னோம்னாக்கா அப்ப என்ன ஆகும், நித்திய சூரிகள் அந்யாதீனம், பரமாத்மா தீனமா இருக்கா, பிராட்டிக்கு அதீனமா இருக்கா. ஆனால் இந்த பரமாத்மா அப்படி இல்லை, அனன்யாதீனம். பூம வித்தியில கேட்கும் பொழுது நாரதர் கேட்கிறார் சனத்குமாரர், இந்த பரமபுருஷன் எதுல பிரதிஷ்டிதன் அப்படின்னு, கஸ்மின் பிரதிஷ்டிதா வே மகிம்னி, தன்னுடைய மகிமையில பிரதிஷ்டிதமாய் இருக்கான் அப்படின்னுட்டு அங்க வாக்கியம். அதனாலதான் முதல் அத்தியாயம் 3ஆம் பாதத்துக்கு ஸ்வனிஷ்டத்துவம் பாதார்த்தம் தேசியம் சாய்க்கிறார். அனன்யாதாரத்துவம், அனன்யாதாரனா இருக்கக்கூடியவன் எம்பெருமான்
அப்படின்னு அங்க சாதிக்கிறார். அதனால அந்த நிருபாதிகத்துவமும் அனன்யாதீனத்துவமும் ரெண்டும் பகவானுக்கு இருக்கு. அதனால சமய செய்வையே நித்திய நிர்தோஷகந்தாக அப்படின்னு சொல்றதுனால பெருமாள் மாதிரியே இருப்பாவா. ஒன்னே ஒண்ணு பெருமாளுக்கு அதீனமா இருக்கா, பெருமாள் சுவாதீனமா இருக்கா, அவ்வளவுதான் விசேஷம். அது அங்க சொல்றக்கு. அதனால சரி இது மாதிரி இருக்குன்னு சொல்ற நீ, இவன் அனாதி சுத்தான்ற அதுக்கெல்லாம் என்ன இருக்கு அப்படின்னாக்கா பிரமாணம் இருக்கா? தத்விஷ்ணோஹோ பரமம் பதகம் சதா பஷ்யந்தி சூரையா. இது ரிக்வேதத்திலையும் இருக்கு, அந்த மாதிரி யஜுர்வேதத்திலையும் இருக்கு. அதனால விஷ்ணோஹோ பரமம் பதம் சதா பஷ்யந்தி, எப்பொழுதும் பார்க்கிறவன். எப்பொழுதும் பார்க்கறதுன்றது நித்தியசூரியர்கள் தான் வரும், முக்தனுக்கு வராதே. அவன் பக்தனா இருக்கு அப்படின்னா அவனால பார்க்க முடியாது. அது பரமபதம்ன்றதுக்கு நிறைய அர்த்தம் சொல்லிருப்போம், 3 அர்த்தம். திவ்யாத்ம ஸ்வரூபம், அத மாதிரி ஜீவனுடைய சுத்தாத்ம ஸ்வரூபம், பரமாத்மா இருக்கக்கூடிய சிவைகுண்டம், 3மே பரமபத சித்தத்தினால சொல்லப்படுறதுன்னு வேதாந்த சங்கரத்துல சுவாமி சாட்சிக்க. அதனால சதா பஷ்யந்தின்றது நித்தியசூரியர்கள் தான் வரும். அது மட்டும் இல்ல, சதா பஷ்யந்தி அப்படின்னு பகுவச்சனம் பன்மையில பிரயோகம் பண்றது வேதம். பன்மையில பண்ணா என்ன அர்த்தம்? நிறைய பேர் இருக்கா, ஒத்த 2 பேர் இல்ல, நிறைய பேர் இருக்கா அப்படின்னு அர்த்தம். நிறைய பேர் இருக்கிறதுனால இத ஒத்த 2 பேர்ன்றது கிடையாது அப்படின்னு ஒரு அர்த்தம் செஞ்சு சொல்றது. அதனால அசங்கியாக்காக இவங்களுக்கு சங்கியே கிடையாது, இத்தனை பேர் தான் அப்படின்னு சங்கியே கிடையாது. அப்படி நித்திய சூரிகள் நாம நினைச்சுட்டு இருக்கோம். அனந்த கருட விஸ்வக்சேனன்னு சொன்னா 3 பேர் தான் இல்ல 4 பேர் தான் அப்படின்னு நினைச்சுக்கலாம். அது தப்பு. நிறைய பேர் இருக்கா, ஒருத்தர் 2 பேர் இல்ல, நிறைய பேர் இருக்கிறதுனால அவ அத்தனை பேருமே நித்திய சூரிகள். இது இவாள்லாம் அனாதியா சுத்தமா இருக்கா. அதுக்குதான் சவைய செய்வையே நித்திய நிர்தோஷ கந்தாக அப்படின்னு பிரயோகம் பண்றக்கா பெரியவா. நித்தியமாக நிர்தோஷமா இருக்கா, அந்த தோஷத்தினுடைய வாசனை கூட அவளுக்கு கிடையாது. அதனால வாசனை கூட கிடையாதுன்றதுனால இவர்களுடைய வைசிஷ்டியம் அதிகம். இது தர்மிகிராக பிரமாண சித்தம். தர்மிகிராக பிரமாணமானது இத மாதிரியாக நித்திய சூரிகளை ரொம்ப வசத்தியா சொல்லிடுச்சு. வசத்தியா சொல்லிடவே இவா வேதத்தினால சதா பஷ்யந்தி அப்படின்னு சொல்லப்பட்டதுனால இது ஒரு அர்த்தம் வந்துருக்கு. சதா பஷ்யந்தி எப்பொழுதும் பார்க்கிறவா, எப்பொழுதும் சொன்னதுனால நித்தியத்துவம் சித்திச்சது. பஷ்யந்தி அப்படின்னு சொன்னதுனால அசங்கியாகத்துவம், சங்கியே இல்லை, எண்ணிக்கையே கிடையாது, இவா இவ்வளவு இத்தனை பேர் தான் அப்படின்னு சொல்ல முடியாது, அதுவும் சித்திச்சுடுச்சு. இது 2. 3வது இந்த சதா அப்படின்றதுனாலயே அவளுக்கு தோஷமே கிடையாது, தோஷமே கிடையாதுன்னு சித்திக்கிறது. ஏன் அப்படின்னா நமக்கு தோஷம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, போய் பார்க்க முடியாதே, அங்க போகவே முடியாதே. தோஷம் வந்ததுன்னு நம்மளால அங்க போகவே முடியாது ஸ்ரீவைகுண்டத்துக்கு. அதனாலதான் நம்ம சந்தான கோபால உபாக்கியானம் அப்படின்னா பாகவதத்துல இருக்கு. அங்க ஸ்ரீவைகுண்டத்துல போய் வைதிகன் பிள்ளைகளை உடலுடன் கொண்டு கொடுத்தவனை உயிருடன் கொண்டு கொடுத்தவனை பற்றி யானொன்றும் துயரலனே அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். அவர் ஸ்ரீவைகுண்டத்துக்கு ஐஷன் போனார் பெருமாள். ஸ்ரீவைகுண்டத்துக்கு ஐஷன் போனேன்னு சொல்றதே தப்பு. அது காரிய வைகுண்டம் தான், சாந்தானிக வைகுண்டம்னு அது சொல்லுவா. காரிய வைகுண்டம்னு அதுக்கு பேரு. அங்கதான் ஐஷன் போறார் பெருமாள். அது காரிய வைகுண்டம்னு அதுக்கு பேரு. காரிய வைகுண்டம்னாக்க பிரகிருதி மண்டலத்திலேயே ஒரு வைகுண்டம் இருக்கு, அங்கதான் இது. அதனாலதான் நம்ம இது சொல்ற மொழி ஜெய விஜயாள் சனத்குமார் எல்லாம் போறா, அவள்லாம் போனாக்கா தடுத்துட்டா, உடனே சபிச்சுட்டா. அதனால இவனா பிறந்தான், ஹிரண்யகசிபுவா ஹிரண்யாட்சனா பிறந்தான்லாம் சொல்றவன் அதுவே தவறானது. ஏன் அப்படின்னா அது கூட காரிய வைகுண்டம் தான். ஏன்னாக்கா
சுத்த பரமபதம் அப்படின்னு சொன்னோம்னாக்க அங்க சுத்த சத்துவம் தான் இருக்கும். சுத்த சத்துவம் தான் இருக்குமே தவிர்த்து ரஜோகுணமோ தமோ குணமோ அதெல்லாம் இருக்காது. ஆனா எப்படி கோவம் வந்தது? அந்த இடத்துல போய் இவாளுக்கு கோவம் வரலாமா? அவ தடுக்கலாமா? பெருமாளை தடுக்கிறதுக்கும் அவளுக்கு இது மனசு வராது, கூடாது. ஆனா அதுல காரிய வைகுண்டம் அப்படின்னு தான் அதுக்கு சித்தாந்தம் பண்ணியிருக்கா. அதனால சதா பஷ்யந்தி சூரையா இப்படின்லாம் இருக்கிறதுனால இந்த இடத்துல நித்திய சூரிகள் இருக்கா அப்படின்றது சித்திக்கிறது. அது ஒண்ணு இருக்காது. அதனாலதான் எப்பொழுதுமே அவளுக்கு சம்சார பந்தமே கிடையாது. ஆனால் ஏன்னா அது ஏன் காரணம்? கர்மா இல்லை, கர்மா இல்லை. இது ஆச்சரியமான ஒரு விசேஷம். பெருமாள் ஒரு வகையராவை பார்த்து எப்பொழுதுமே அவளுக்கு கர்ம சம்பந்தம் இல்லாமல் அவளை நித்திய சூரிகளா வச்சுட்டு இருக்க. நித்திய சூரிகளாவே இங்க கைங்கரியம் பண்றதுக்கோசரம் இருக்கா அவள் தான். அதுதான் அனந்தகல விஷக்சேனாதிகள் அப்படின்னு சொல்றோம். இன்னும் சில சமயங்கள்ல கொஞ்சம் விவாதாஸ்பதமா ஏதாவது இருந்ததுன்னா கூட அதெல்லாம் பகவானுடைய திருவிளையாடல்கள்ல ஒண்ணும், லீலைகள்ல ஒண்ணு, அப்படி எடுத்துக்கொண்டாது. அதனால அவளுக்கு ஒரு தோஷமும் கிடையாது. அதனால முக்தாள் இருக்கா, நித்தியசூரிகள் இருக்கா, அது மாதிரி பத்தாள் இருக்கா. இப்ப எல்லாருக்கும் உடம்பு இருக்கிறது அல்லது ஜீவனா இருக்கிறதுனாலயே அவளுக்கு கர்ம சம்பந்தம் கிடையாது. கர்ம சம்பந்தம் இருக்கிறதுனாலதான் பத்தாள். கர்ம சம்பந்தம் போயிடுறதுனால முக்தாள். எப்பொழுதுமே கர்ம சம்பந்தம் இல்லாததுனால அவள் நித்தியசூரிகளா இருக்கா அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அது இதுதான் சரியான ஒரு அணுகுமுறை. இன்னும் சில பேர் என்ன பண்றான்னாக்கா அந்த சைவாள்லாம் இருக்கா பாருங்க, அவ விபரீதமா சொல்றா. அவ யாருமே நித்தியான்றதுலாம் ஒண்ணும் கிடையாது. அனாதி முக்தன் ஒத்தனே ஒத்தன், அவன் சிவன் ஒண்டிதான். மீதி எல்லாருமே ஒரு காலகட்டம் எல்லாம் முக்தாள் மாதிரிதான், ஒரு காலகட்டத்தை தான் அவள்லாம் இருக்கா அவள்லாம். அதனால அதுவும் எப்படி சொல்றான்னாக்கா முக்தாத்மாக்கள்லாம் அந்த ஜீவத்துவம்னு போய் சிவத்துவம் கிடைக்கும். அதனால அவளுக்கு கர்ம சம்பந்தம் வராது. அதாவது சிவனுடைய அனுகிரகத்தினால இவாளுக்கு கர்ம பந்தம் போகும். அதனால முக்தனா மாறி சிவத்துவமே அடைஞ்சிருவா, சிவத்துவத்தை அடைஞ்சிருவா, சிவதத்துவமாவே மாறிடுவா அப்படின்னு இருக்கா. அதனால அனாதி முக்தன் யாருன்னு சிவன் ஒண்டிதான் அப்படின்னு அவ சொல்றாரு. அதனால அந்த தத்துவம் நம்ம சித்தாந்தத்துல இடப்படாது. ஏன்னா பரமசாமியம் இருக்கு, பரமம் சாமியம் உபயத்தி அப்படின்னு இருக்கு. பரமம் சாமியம் உபயத்தின்னாக்கா அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லி வைக்கிறோம். நாம என்ன சொன்னோம், ஏற்கனவே சொல்றோம், போக மாத்திர சாமியலிங்காச்சே அப்படின்னு சொல்றோம். போகத்துல ஆனந்தத்துல மாத்திரம்தான் பரமசாமியம் இருக்கு, வேற எதுலையும் கிடையாது அப்படின்னு சொல்றோம். இப்ப இவா என்ன சொல்லிட்டான்னாக்கா சிவனுடைய அனுகிரகத்தினால இவாளுக்கு கர்மா போய் முக்தாலா மாறினான்னாக்கா சிவத்துவமே வந்துடும் அப்படின்னு சொல்றா. அது தப்பு. ஏன் அப்படின்னாக்கா அனைத்து வஸ்துக்களுக்கும், அதாவது சேஷங்கள், சேஷமா இருக்கிறதுன்றது என்னது, பரமாத்மாவுக்கு சேஷமா இருக்கக்கூடிய ஜீவன்கள் அர்த்தம். சேஷின்னாக்கா எம்பெருமான். இவாளுக்கு அனைத்து வஸ்துக்கள்லயும் யதாவஸ்தித சுரூபத்தை தெரிஞ்சுக்கணும். அதுல அந்த மாதிரி அனுகூலமாவே இருக்கும் அவளுக்கு. அதுதான் போன ஸ்லோகத்துல சொன்னோம், பரமாத்மாவுக்கு எப்பொழுதுமே எல்லா வஸ்துக்களும் அனுகூலமா இருக்கு. முக்தனுக்கோ முக்தி தசையை அடைஞ்ச ஒண்ணுதான் எல்லா வஸ்துக்களும் எல்லா தேசமும் எல்லாம் அனுகூலமா மாறி இருக்குது அப்படின்னு வருது. அப்ப நித்திய சூரிகளுக்கு எப்படி அப்படின்னாக்கா முக்தாத்மாக்கள் இருக்கா பாருங்க, முக்தாத்மாவுக்கு எப்படியோ அந்த மாதிரிதான் இந்த நித்திய சூரிகளுக்கு கூட சரி போக மாத்திரம் தான் சொல்றது, ஆனந்த மாத்திரம் சமானமா இருக்குது. அதனால பிரம்மத்துவமே வராது.
நீ பரமன் சாமி உபயதின்றதுக்கு பரமசாமியாபத்தி சிவனாவே மாறிடுவான், பரமாத்மாவே மாறிடுவான் அப்படின்னு சொன்னையானாக்க அது விரோதம் வரும். என்ன விரோதம்? ஏற்கனவே சொல்லிட்டோம், ஜெகத் வியாபாரங்கள்லாம் வந்துடணும், ஜெகத் சிருஷ்டியும் பண்ணணும் அப்படின்னு ஆயிடும். அந்த ஜெகத் சிருஷ்டிங்கிறது இவனுக்கு கிடையாது. அதனால ஏன்னா அவனுக்கு வந்து சர்வாந்தரியாமித்துவம் வந்துடணும். அது மாதிரி சர்வாந்தரியாமித்துவம் வந்ததுன்னாக்கா சர்வ சரீரத்துவம் வரணும். சர்வ சரீரத்துவம் வரணும்னாக்கா விபுத்துவம் வரணும் ஜீவனுக்கு. விபுத்துவம் வந்ததுன்னாக்கா அப்போ சர்வ காரணத்துவம் சித்திச்சிடும். அந்த சர்வம் வியாப்தி நாராயண சிதான்னுட்டு அந்தர்வியாப்தி பகிர்வியாப்தி ரெண்டுமே பெருமாளுக்கு சொல்லிருக்கோம். அது ஜீவாத்மாவுக்கும் வந்துடணும். முக்தி தசையிலையோ நித்திய சூர்யாருக்கு சேவோ அது வந்துடணும். ஆனா அது மாதிரி கிடையாது, அது கிடையவே கிடையாது. ஏன்னா இந்த சூத்திரம் வந்து வியாசர் சாதிச்சது. ஜெகத் வியாபார வர்ஜம் பிரகரணாத் அசன்னிகிதத்வாச்ச பிரத்யக்ஷோபதேசான்யர்ஜேன விகார மண்டல ஸ்தோக்தே அப்படின்னா சூத்திரம் இருக்கு. விகாராவர்த்தி ததா ஹிஸ்திதிமாக தரிசைவம் பிரத்யக்ஷானுமானே போகமாத்திர சாமியலிங்காச்ச அப்படிங்கிற 5 சூத்திரத்தினால இதை சொல்லி கடைசியில ஆவர்த்தி கிடையாது, திரும்ப வரமாட்டா. அனாவர்த்தி சப்தாத் அனாவர்த்தி சப்தாதுன்னு சாஸ்திரத்தையே முடிக்கிற சூத்திரக்காரர். அதனால அவர் இந்த மாதிரி சாதிச்சிருக்குச்சே அதுக்கு விரோதமாக நாம சொல்லக்கூடாது இல்லையோ. அதனால வியாசர் வந்து பிரம்மசூத்திரக்காரர், அந்த வியாசருடைய திருவுள்ளத்தை பத்தி தான் நாம எழுதணும். அதுக்கு விரோதமா நீங்க சூத்திரார்த்தத்தெல்லாம் எழுதினீங்கன்னாக்கா அது தவறான வாதமா போயிடும். அதனால ஆனந்த சாமிய மாத்திரத்துலதான் இது பரமன் சாமியன்றதுக்கு அர்த்தம் சொல்லணும். அதனால இந்த மாதிரிலாம் நீங்க வந்து சொல்லக்கூடாது. அதே மாதிரி சதா பஷ்யந்தி சூரையா சூரையா பஷ்யந்தின்னு இருக்குது. அதே மாதிரி பிரஸ்னோபனிஷத்துல எத்தத் கவையோ வேதயந்தே அப்படின்னு இருக்கு. கவையகா கவிகள், கவிகள் அப்படின்னாக்கா நித்தியசூரிகள் நாங்க அர்த்தம் பண்ணியிருக்கோம். அதனால அவள்லாம் வேதயந்தே, அவள்லாம் அனுபவிக்கிறா ஆனந்தமா அங்க. அதனால நித்தியசூரிகள் தான் அது. பகுவச்சனம் இருக்கு, சூரையா பஷ்யந்தி அப்படின்னு பகுவச்சனம் இருக்கிறதுனால ஒத்தந்தான் அனாதி சுத்தனா இருக்கான். ஒத்தன்னா அது யாருன்னா சிவன் உண்டிதான், வேற யாருக்குமே அனாதியா சுத்தமா இருக்கிறதுன்றது கிடையாது அப்படின்னு அவ சொன்னாலும் இல்லையோ, அதுவும் தவறான வாதம். என்ன பரமாத்மா அவன் இருக்கான்ற நாங்களும் ஒத்துட்டோம். அதுக்கோசரம் நித்திய சூரியர்கள் இல்லைன்னு சொல்லாத. இந்த சாஸ்திரத்துக்கு நீ பதில் சொல்லணும். சத்விஷ்ணோ பரமந்தரகம் சதா பஷ்யந்தி சூரையான் இருக்கே, அந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்லணும் இல்லையோ. அதுக்கு நீ சூரையகான்றதுக்கோ பஷ்யந்தின்றதுக்கோ சதாங்கிற சப்தத்துக்கோ பதில் சொல்லணும். அது சதாங்கிறதுனால நித்தியத்துவம், பஷ்யந்தின்றதுனால பகுஜனம். அது யாருன்னா சூரையகா நித்திய சூரையா அப்படின்னு இருக்குது. அதனால அநேகத்துவம் இருக்கு. அதனால இது வந்து நீங்க சொல்றது சரியில்லை. சரி, அப்ப சைவால் சொல்றாலும் இல்லையோ, சிவன் மண்டிதான் இது, மீதி யாரும் கிடையாது, அவள்லாம் வெறும் முக்தால் தான், அது மாத்திரம் இல்லாம சிவத்துவ பிராப்தியே அவளுக்கு உண்டு அப்படின்னா சொல்றாளே, அதுக்கு என்ன சமாதானம் அப்படின்னு கேட்டாக்க அவளே ஒரு வார்த்தை சொல்றா, கின்ஸ்வேதே தத் பிரசாததோ முக்தா அப்படின்னு அங்க ஒரு வாக்கியம் இருக்கு. அதாவது இது வந்து போஜன் சொல்றது, முக்தாத்மானோ பிஷிவா கின்ஸ்வேதே தத் பிரசாததோ முக்தா அனாதிமுக்த ஏகா அப்படின்னுட்டு போஜராஜன் சொல்றது. அந்த போஜராஜ வச்சனத்தினால என்ன ஆகுதுன்னாக்கா அவனுடைய பிரசாதத்தினால முக்தாள் அப்படின்னு இருக்கு. அவனுடைய பிரசாதத்தினால முக்தாள் சொன்னாக்கா அந்த சிவன் வேற, இந்த முக்தாத்மாக்கள் வேற என்ன சித்திக்கிறது, முக்தாத்மாக்கள் வேறன்னு சித்திக்கிறது. அதனால நீ பகுத்துவம் ஒத்துண்டாகணுமே. இவா சிவனாவே மாறிடுறான்னு நீ சொன்ன, அது எப்படி வரும்? அது சிவனாவே மாறிடுறா அப்படின்னு சொன்னாக்க அப்போ இந்த வாக்கியம் நீங்க சொன்ன வாக்கியம் தத் பிரசாதாத்து முக்தாக அப்படின்ற வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம்?
தத் பிரசாதத்தோ முக்தா. அவனுடைய பிரசாதத்தினால அவன் பிரசன்னனாகி பிரீதனாகி அவன் அனுகிரகிக்கிறான், அதனால முக்தாளா மாறினா அப்படின்னு மாறிட்டான்னாக்க முக்தி திசையில இவா வேற சிவன் வேற இருந்தாலும் ஆறுது. அப்ப சிவத்துவ பிராப்தி சிவனாவே மாறிடுறா அப்படின்னு சொல்றது எப்படி சரியா இருக்கும்? அதனால இது வரவே வராது. அதனால இதான் சமாதானமே இங்க. அது மாத்திரம் இல்ல, இவன் சிவனாவே மாறிடுறான்னு சொன்னாலே அதெல்லாம் ஔபச்சாரிக்கம். என்ன சார் சுவாமி ஒரு விஷயம் சாதிச்சிருக்க, ஸ்ரீமத் ரகசியத்திரை சாமி காலக்ஷேபம் சாதிக்கிச்ச ஒரு விஷயம் சாதிச்சிருக்க. இவ முக்தாத்மாக்கள்லாம் அங்க போறா, அவ உடம்பெல்லாம் எடுத்துக்கிறா. அங்க நாம சங்கு சக்கரம் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டோம்னு வச்சுக்கோங்க, நாமளும் சங்கு சக்கரம் வச்சுக்கலாம். இதெல்லாம் உண்டு அப்படின்னு சொல்லிருக்கோம். அதுக்கோசரம் சங்கு சக்கரம்னா நாராயணனே நாமதான் அப்படின்னு சொல்ல முடியுமா? நாராயணனே நாமதான் அப்படின்னு சொல்ல முடியாது. நீ ஆசைப்பட்டா அதை வச்சுக்கலாம், அவ்வளவுதான். நான் அதை வச்சுட்டு பெருமாள் சக்கரத்தை வச்சுட்டு பிரயோகம் பண்ணேன், சக்கர பிரயோகம் பண்ணேன், ஆயுத பிரயோகம் பண்றேன் அப்படின்னா சொல்லி தீவிரம் சுதர்சனம் பாஸ்கர கோடிதல்யம்லாம் இருக்கே, அந்த மாதிரி நமக்கும் அது உண்டான்னு அதெல்லாம் கிடையாது. நாம அங்க தரிசிப்போம், நம்ம ஆசைப்பட்டா தரிசிக்கலாம், அவ்வளவுதானே தவிர்த்து அங்க நாராயணத்துவம் கிடையாது. அது வரவே வராது. பெருமாள் பெருமாள் தான், நாமும் நாம தான். அதனால அது கிடையவே கிடையாது. இது சுவாமி சாதிச்சிருக்காரு. அதனால இங்கேயும் சிவனாவே மாறிடுறான்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க ஔபச்சாரிகம், உபச்சாரம், உபச்சாரத்துக்கு சொல்றது. அது மாத்திரம் இல்ல, சிவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? மங்களகரமானவன் அர்த்தம். சர்வ சர்வசிய வஸ்தானு அப்படின்னு சகசிரநாமம் சொல்றது. சிவசப்தத்துக்கு மங்களம் தான் அர்த்தம், மங்களகரமானவன். மங்களானாஞ்ச மங்களம் அப்படிங்கிறது பாரதம். மங்களங்களுக்கெல்லாம் மங்களமா எம்பெருமான் இருக்கான். மானாதீத பிரதிதேவமாம் மங்களம் மங்களானாம் அப்படின்னு பிராட்டியை சொல்றோம். அது சொல்லச்சு பெருமாள் மங்களமானவர், அவருக்கும் மங்களகரமா இருக்கிறவோ அவோ அப்படின்னு நாம சொல்றோம். அதுல மங்களானாஞ்ச மங்களம்னா சொல்றதெல்லாம் பெருமாள் சிவன் அப்படின்னு இதான் அது. தேசிகன் இது சொல்ல அந்த வரதராஜ சுவாமி சாதிக்கிறாரு. காமன் ஜெகத் கபட்டவ அமனதா முபேதா திரேதாகரி சுபவான் நிததே பதானி அத்யாபி ஜந்தவயமே விமலேன யஸ்ய பாதோதகேன விதிருதேன சிவா பவந்தி அப்படின்னு சாதிக்கிறார். பெருமாள் திரிக்கிரம அவதாரம் எடுத்துட்டார். திரிக்கிரம அவதாரம் எடுத்தப்ப என்ன ஆச்சுன்னாக்கா அப்படியே இதுவரையும் போச்சு. பெருமாளுடைய திருவடி சத்தியலோக பரியந்தம் போச்சு. அங்க பிரம்மா திருமஞ்சனம் பண்ணார் திருவடிக்கு. திருமஞ்சனம் பண்ணின உடனே அந்த ஜலத்தை சிவன் தன் சிரசனால தரிச்சுட்டான். அவன் அந்த பெருமாளுடைய பாதோதக மொழி, அது திருவடி தாமரைகள்ல பட்ட தீர்த்தம், அந்த தீர்த்தம் பட்டுடவே அவன் சிவனா மாறினான், மங்களகரமா வாங்கினான். அந்த ஜலத்துல நாம என்ன தீர்த்தம் மாடுறோம், கங்கா நதியில தீர்த்தம் மாடுறோம். தீர்த்தம் மாடுறதுனால நமக்கு எல்லாரும் சிவன் ஆயிட்டோம், நாம் அத்தனை பேரும். அத சொல்றாரு சுவாமி. அத்தியாபி ஜந்தவையுமே விமலேனயஸ்ய பாதோதகேன விதிருத்தேன, அந்த பாதோதகத்தை சிரசனால நாமெல்லாம் தரிக்கிறதுனால சிவா பவந்தி. அப்ப முதல்ல ஒரு சிவன் தான் இருந்தான் மங்களகரமானவன். அதுக்கப்புறம் நாம எல்லாரும் தீர்த்தம் ஆடி அந்த ஜலத்தை சேர்த்துக்கிறோம் மொழி நம்ம தலையில சிரசுல சேர்த்துக்கிறதுனால நாம எல்லாருமே மங்களகரமானவாளா மாறிட்டோம், சிவா பவந்தி அப்படின்னுட்டு சுவாமி வரதராஜ சாதிக்கிறார். அதனால சிவத்துவங்கிறது மங்களகரத்துவம்னு அர்த்தம். அதனால இது உபச்சாரத்துக்கு சொல்றது, உபச்சாரத்துக்கு சொல்றது அது. அதனால ஜீவன் வேற, பரமாத்மா வேற. அவ கூட அதை ஒத்துக்கிறா, அவள் அதை ஒத்துக்கிறாது. ஆனாலும் கூட இத மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்றாப்பா, அது தப்பு. அது உண்மையிலே அதெல்லாம் கிடையாது. ஜீவன் அப்படின்னாக்கா எப்பொழுதும் சேஷனாகவே இருப்பான். அதே பரமாத்மான சேஷியாகத்தான் இருப்பான். அம்சாம்சி பாவம் சொல்லும் பொழுது பெருமாளுக்கும் பரமாத்மா அம்சம் அப்படின்னு ஒரு அம்சம் அது உண்டு.
ஜீவனுக்கும் ஜீவ அம்சம் அப்படின்னு பேர் உண்டு, அச்சேதன அம்சம் அப்படின்னு பேர் உண்டு. மூணுத்துக்கும் அம்சத்துவம் இருக்கு. பரமாத்மாவுக்கும் ஒரு அம்சம் பேர் உண்டு, ஜீவனுக்கும் அம்சம் பேர் உண்டு, அச்சேதனத்துக்கும் அம்சம் பேர் உண்டு. இப்போ நம்ம அம்சம்தான் அங்க இது அம்சோ நானா எதிரேதான் சூத்திரக்காரர் சொன்னேன். அதுக்கு பதில் சொல்லும் பொழுது உத்தமர் ஒரு விஷயம் சொல்ற, அம்சித்வ அசமானாதிகரணம் அம்சத்துவம் அப்படின்னு சாதிக்கிறது. அம்சத்துவமே சேராதம் இருக்கிறது அம்சத்துவம். நமக்கெல்லாம் அம்சத்துவம் ஒன்றிதான் சுரூபம், பகவானுக்கு அம்சத்துவம் மட்டும்தான் சுரூபம். அம்சம்னு சொல்றது பரமாத்மா அம்சம் அப்படின்னு சொன்னோம்னாக்க அது உபச்சாரம். அது உபச்சாரத்தினாலதான் அம்சம் அப்படின்னு பெருமாளுக்கு சொல்றோம். ஜீவனுக்கு அம்சத்துவம் தான் சுரூபம், நமக்கு அம்சிங்கிறது கிடையவே கிடையாது. இருக்கே லோகத்துல, அதாவது இந்த உடம்புக்கு அம்சி நாமம், உடம்பு நமக்கு அம்சம் அப்படின்னு சொல்றோம்னா அதெல்லாம் சோபாதிகம், நிருபாதிகம் இல்லை. எப்பொழுதுமே இருக்குதுன்னா இந்த உடம்பு இருக்கிற வரையும், உடம்பு போயிடுச்சுனாக்க நமக்கு அந்த அம்சத்துவன்றது போயிடும். அது மாதிரிதான் நிருபாதிக ஆத்மத்துவம் நமக்கு கிடையாது. பரமாத்மாவுக்கு மட்டும்தான் நிருபாதிக ஆத்மத்துவம். நமக்கு நம்ம உடம்ப குறிச்சு வேண்டிதான் ஆத்மத்துவம். அந்த மாதிரிதான் இந்த இடத்துல சேஷித்துவம் சேஷத்துவம் அப்படின்றதெல்லாம், சேஷமா இருக்கிறதுன்றது ஜீவனுக்கு உண்டு. இதுதான் ஸ்ரீமத் ரகசிய திரேசாரத்துல பிரதான பிரதிதந்திர அதிகாரத்துல சுவாமி சாதிக்கும் பொழுது சேஷத்துவம் சேதன விஷயத்துல தாசத்துவ பர்யந்தம் போகணும் அப்படின்னு சாதிக்க. அச்சேதனத்துக்கும் சேதனத்துக்கும் ரெண்டுத்துக்கும் சேஷத்துவம் உண்டு. இருந்தா கூட இவனுக்கு தாசத்துவ பர்யந்தம் போகணும். ஏன்னா தாசிய விற்த்தின்றது நம்ம சுரூபம் இல்லையோ, அதனால நமக்கு அது உண்டு. அச்சேதனத்துக்கு தாசிய விற்த்தி வராது, அது நமக்கு மட்டுமே. அது ஜீவனுக்கும் அச்சேதனத்துக்கும் ரெண்டு பேருக்கும் சேஷத்துவம் இருக்கு. பரமாத்மாவுக்கு சேஷித்துவம் மட்டும்தான் இருக்கு, தாசத்துவம் வராது, சேஷத்துவம் வராது. அதனால அவனுக்கு சேஷித்துவம் ஒண்டிதான் இருக்கு, நமக்கு சேஷத்துவம் மட்டுமே இருக்கு. அந்த சேஷத்துவ விசேஷம் தாசத்துவம்ன்றது. ஆக இந்த மாதிரி இருக்கிறதுனால சேஷம்ன்றது வேற, சேஷிங்கிறது வேற. அதனால பரமாத்மா வேற, ஜீவாத்மா வேற. இந்த கணக்குல தான் போகணும். அப்படி போயிட்டோம்னாக்கா நமக்கு என்ன ஆயிடுறதுன்னாக்கா சித்தாந்த ரீதியா எல்லாம் சரியா அமைய போயிடுறது. அது மாத்திரம் இல்ல, சுதகா ஆணுகூல்யம்னு நமக்கு வந்துடுறது. அது மாத்திரம் இல்ல, எம்பெருமானுக்கு பந்த பிரசக்தியே கிடையாது, பிரசக்தின்றதே கிடையாது. பந்த பிரசக்தின்னு அவளுக்கு கர்ம பந்தமே பெருமாளுக்கு கிடையாது ஒழியும், அவருக்கு எதுவுமே இல்லை. அவருக்கு நிறைய இடத்துல அதை பார்த்திருப்போம். அவனுக்கு கர்ம விஷயத்துவம் கிடையாது, அதனால பந்த பிரசக்தி கிடையாது, அதனால அவன் சாஸ்திர விஷயனும் கிடையாது. அதனால அவனை போய் நித்திய முக்த சுத்த முக்தன்னு சொல்ற அவ அத்வைதிகள்லாம். நித்திய முக்தன்னு சொல்றதெல்லாம் கூட அந்த முக்த சுத்தமானது ஔபச்சாரிகம். ஏன்னா முக்தன்னு சொன்னா என்ன அர்த்தம்? விடுபட்டவன் அர்த்தம். கர்மாவிலிருந்து விடுபட்டவன் சொல்லணும். பெருமாளுக்கு கூட முக்தன்னு சில இடத்துல பிரயோகம் இருக்கு. அப்படி இருந்தா கூட அதெல்லாம் ஔபச்சாரிகம்தான், ஔபச்சாரிகம்தான். அதே மாதிரிதான் நித்திய சூரிகள் இருக்கா பாருங்க, அவளுக்கு ஜீவத்துவம் இருக்கு, ஜீவத்துவம் இருக்குது. ஆனா பத்தனா மாறுறதுக்கு அவளுக்கு யோக்கியதை உண்டு. பரமாத்மா நினைச்சா ஒரு க்ஷணத்துல சங்கல்பிச்சு அவளை பத்தாளா மாத்திரலாம். ஆனால் பெருமாள் பண்ண மாட்டார். அவரே சில தர்மங்களை தனக்கு வச்சுட்டு இருக்கார், நியமத்தை வச்சுட்டு இருக்கார், இஷ்டத்துக்கு பண்ணிட முடியாது. அதனால பெருமாள் நித்தியமுக்தனாவே எப்பொழுதும் இருக்கான். அதாவது எப்பொழுதும் சுத்தாத்ம ஸ்வரூபம், திவ்யாத்ம ஸ்வரூபம் அவனுடையது. அவனுக்கு பந்த பிரசக்தியே இல்லாதனால முக்தன்னு சொன்னாக்கா பரமாத்மாவை அதெல்லாம் உபச்சாரம் தான். அதே ஜீவனுக்கு முக்தி திசையில முக்தன்னு பேரு பத்த ஜீவன். ஆனால் முக்தி திசையில அவனுக்கு பத்தன்னு பேர் கிடையாது. நித்திய சூரிகளுக்கோ எப்பொழுதுமே பந்தம் கிடையாது, கர்ம பந்தம் கிடையாது. ஆனால் சொரூப யோகியதை இருக்குது. பெருமாள் நினைச்சாக்க இவாளை பத்தனாக மாத்திடலாம், சம்சாரியாக மாற்ற முடியும்.
ஆனால் சககாரி யோகியதை இல்லை. சககாரி யோகியதைன்றது என்னது? கர்மா. கர்மா இருந்தாதான் சககாரி யோகியதை. அது கர்மா இருந்தாதான் மாற்ற முடியும். பெருமான் தனக்கு தானே சொல்லுகிறார், அகர்த்தாரம் அபிமாம் அப்படிங்கிறார். நான் கர்த்தாவாகவும் இருக்கேன், சாமானிய காரணம். அகர்த்தாரம், நானே விசேஷ காரணம் இல்லை, அவாவாளுடைய கர்மா தான் விசேஷ காரணம். அவாவாளுடைய கர்மா தான் விசேஷ காரணமா இருக்கிறதுனால அதை கொண்டுதான் நான் எல்லாரையும் சிருஷ்டி பண்றேன்னு. இப்ப நித்திய சூரிகளுக்கு கர்ம சம்பந்தம் இல்லை, அதனால பெருமாள் மாத்தல, அவளை பத்தாளா மாத்தல. பெருமாள் எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டுதான் பெருமாள் இருக்காரு. அதனால கர்ம ரூபமான சககாரி காரணம் இருந்ததுன்னாக்கா பத்த தசை வரும். அதனால சம்சாரியா பெருமாள் மாத்த முடியும். அவனுக்கு யோக்கியதை இருந்தா கூட முடியாது. அதே மாதிரி முக்தனுக்கு முக்தி வர்றதுக்கு முன்னாடி, மோட்சம் வர்றதுக்கு முன்னாடி அவனுக்கு கர்மா இருந்தது. அதனால அவன் சம்சாரியா இருந்தான். அவன் முதல்ல இருந்தது. இப்ப என்னாச்சு? முக்தி திசையில அந்த கர்மா போயிடுத்து. அவனுக்கு கர்மா போயிடுத்து. கர்மா போயிடுவே அவனுக்கு சககாரி யோகியதை இப்ப போயிடுது. அதனால முக்தி திசையில அவன் முக்தன். அதுவும் அனாவர்த்தி சப்தா சொன்னதுனால எப்பொழுதும் எம்பெருமானியே அனுபவிப்பானவன். ஆனால் பத்த ஜீவனுக்கோ கர்ம சம்பந்தமும் இருக்குது, யோகியதையும் இருக்குது. அதனால சுரூப யோகியதையும் இருக்குது, கர்ம சம்பந்தம் சககாரி யோகியதையும் இருக்குது. அதனால அவன் நாமெல்லாம் அல்லாடிட்டு இருக்கோம் சம்சாரிகளாக. அதனால இதான் 3 பேர் ஜீவன், அந்த பரமாத்மா ஜீவன்ல பத்த ஜீவன், முக்த ஜீவன், நித்திய ஜீவன். இதெல்லாம் தேசிகன் ஸ்ரீமத் ரகசியத்திரேசார்த்த சாதிச்சிருக்கார். அந்த விஷயத்தை தான் இங்கே தேசிகனை அனுகிரகிக்கிறார். அதற்கு சமாதானமாக வியாக்கியானமாக பத்திமூலம் சுவாமி சாதிக்கிறார். அதனால இப்போ நியமம் இது, பரமாத்மா சர்வதா திவ்யாத்ம ஸ்வரூபத்தை உடையவன். அவனுக்கு கர்ம சம்பந்த யோக்கியதையே கிடையாது, சககாரி யோகியதையும் இல்லை, கர்மஸ்வரூபமே கிடையாது, அவளுக்கு கர்ம பந்தமே கிடையாது. அதனால பகவான் அப்படி இருக்கான் எப்பொழுதும். நித்திய சூரிகளுக்கு சுரூப யோகியதை இருந்தாலும் சககாரி யோகியதை இல்லை. பெருமாள் நினைச்சா பண்ணலாம், ஆனா அதுக்கு சககாரியான கர்மா வேணும். அந்த கர்மா அவளுக்கு இல்லை. முக்தனுக்கு முக்தி அடைகிறதுக்கு முன்னாடி இருந்தது, அதனால சுரூப யோகியதை இருந்தது, சககாரி யோகியதை இருந்தது. இப்போ முக்தியை அடைஞ்சிட்டான்னாக்க அவனுக்கு அது இல்லவே இல்லை. அதனால அவன் திரும்ப வரமாட்டான், இங்க சம்சாரியா மாற மாட்டான். அதே சம்சாரி ஆத்மா இருக்கான் பாருங்க, அவனுக்கு மாத்திரம் சுரூப யோகியதையும் இருக்கு, சககாரி யோகியதையும் இருக்கு. ரெண்டும் இருக்கிறதுனால இவன் எப்பொழுதும் சம்சாரியாவே மாட்டினு படிக்கிறான். அது இல்லாததுனால நித்திய சூரிகள் அனாதி சுத்தாளாக எப்பொழுதும் எம்பெருமானோட ஆனந்தத்தை அனுபவிக்கிறார். அப்படி ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுனால அவ தனியா இருக்கா. அவ எண்ணற்றவர்கள். அந்த எண்ணற்றவர்கள் இருக்கா பாருங்க, அதுலதான் விசேஷமே. இப்ப அனந்தகரட விஷக்சேனாதிகள் 3 பேர். அனந்தகரட விஷக்சேனாதிகள்ல அவளுக்கு நியதமான கைங்கரியங்கள் இருக்கு. ஆதிசேஷனுக்கு சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தைகளுடன் சேஷத்துவமே சுரூபம் சாதிக்கிறார் சுவாமி. அதனால அவ எப்பொழுதுமே அவர் நின்றார் குடையாம் இருந்தார் சிங்காசனமாம்னுட்டு எல்லா வித கைங்கரியத்தையும் அவர் பண்றார். அதே வேதாத்மா விஹகேஸ்வரா கருடாழ்வான், அவரோ பெரிய திருவடி, அந்த பெரிய திருவடியும் என்ன பண்ற, வாகனமாக எழுந்துள்ள இருக்கார். இது அவருடைய இது சுரூபம். அது விஷக்சேனரோ சேனை முதலிகள். அதனால அவர் தான் நிர்வாகர், எல்லாத்தையும் பார்த்து 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 பண்ண வேண்டியவர். அதனால அவருக்கு அந்த கைங்கரியம். இந்த 3 பேருடைய கைங்கரியத்துல போறதுக்கு நமக்கு கிடையாது. மீதி கைங்கரியங்கள்லாம் இருக்கு பாருங்க, அது அநியத்தம். மீதி எவ்வளவோ நித்திய சூரிகள் இருக்கா, அதெல்லாம் நாம நியதமா இல்லாத கைங்கரியத்தை மாத்திரம் நாம பண்ணலாம். இத மாதிரிலாம் சொல்லிருக்கிறதுனால இங்க எல்லா இதுவும் சரியா போயிடுறது. அதனால நித்திய சூரிகளா இருக்கிறதுன்றது ஒரு விசேஷம். அவ இருக்கா, அதுக்கு ஸ்ருதி பிரமாணம் இருக்கு,
ஸ்மிருதி பிரமாணம் இருக்கு. இப்படி இருக்கிறதுனாலதான் நாங்க ஒத்துருக்கோமே தவிர்த்து நாங்களே ஏதோ கல்பிச்சுட்டோம். நம்ம சித்தாந்தத்துல எதுவும் கல்பிக்கவே படல, எல்லாம் சித்தமா சரியா இருக்கிறது தான் சொல்றது. அதனால நித்திய சூரியர்கள் உண்டு அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார் சுவாமி. இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவிச்சு அதனுடைய தாத்பரியத்தை பார்க்கலாம். அந்யே சாநாதிசுத்தாஹ ஸ்ருதி சமதிகதாஹ சூரயः சந்த்யசங்க்யாஹ கர்மாபாவாத் அநாதே நது பவதி கதாபி ஏஷு சம்சார பந்தः சேஷாணாம் சேஷிணஸ்ய ஸ்புரதி சுகதயா சர்வதா சர்வதத்வே நித்யானாம் முக்திபாஜாம் அபி புவனகிருதா போகமாத்திரம் சமானம். இப்போ அந்யே அந்நேச்ச அந்நேன்னா இது பர்யந்தம் சொல்லப்பட்ட பத்த ஜீவால் என்ன முக்த ஜீவால் என்ன அவளை காட்டிலும் அந்நே வேறு விலட்சணமானவாள். அவளுக்கு எப்பேற்பட்டவாள்லாம் சாதிக்கிறார் சுவாமியே கேச்சிச்சு. சில பேர் அவள்லாம் எப்படிப்பட்டவா? அனாதி சுத்தாக. அனாதி, அதுக்கு ஆரம்பம் இதுவே கிடையாது. நம்ம எப்படி அனாதியா கர்மபந்தத்துல மாற்றி முடிக்கிறோமோ அந்த மாதிரி நித்திய சூரிகள் அனாதியாக சுத்தாளா இருக்கா. கர்மபந்தத்துல மாட்டிக்காம அந்தமா அவ பெருமாள் அனுபவிச்சுட்டு இருக்கா. அதனால அனாதி காலாதே சம்சார பந்த ரகிதாள். சம்சார பந்தம்ன்றதே அவளுக்கு கிடையாது. அவ எத்தனை பேர்? அசங்கியாக, எண்ணிக்கையே சொல்ல முடியாது. இத்தனை பேர் தான் இருக்கா அப்படின்னுட்டு யாராலையும் அவளுடைய சங்கிய சொல்ல முடியாது. அதுவும் அவ சூரையாக சூரி அப்படின்றத அவளுக்கு அந்த பதம் இருக்கு பாருங்க, சூரி பத வாச்சியாளர் நித்திய சூரிகள் அப்படின்னுட்டு அவளுக்கு பேரு. அந்த சூரி சப்த வாச்சியாளா அவ இருக்கா. அவனா ஜீவன்கள் தான், ஜீவால் தான். அது நாங்க சொல்லல, ஸ்ருதி சமதிகதா, ஸ்ருதிகளே சொல்லிட்டு போயிருக்கு. எங்க சொல்றது? தத்விஷ்ணோஹோ பரமம் பதகம் சதா பஷ்யந்தி சூரையா அப்படின்னு சொல்றது. அந்த எம்பெருமானுடைய பரமபதத்தை திவ்யாத்ம சுரூபத்தையும் எப்பொழுதும் அவ சேவிச்சுட்டு இருக்கா. திவ்யமங்கல விக்கிரகத்தையும் சேவிக்கிறா. அவ திவ்ய தாமா இருப்பிடம் அதையும் அவ சேவிச்சுட்டு இருக்கா. அந்த மாதிரி தன்னுடைய ரூபத்தை கூட சேவிக்கிறா, அனுபவிக்கிறான்னு அர்த்தம். இப்படி ஸ்ருதியே சொல்றது விஷ்ணோ பரமம் பதகம் சதா பஷ்யந்தி சூரையா அப்படின்னு சொல்றது. அதனால அவ எல்லா காலத்திலையும் பகவத் அனுபவம் அவளுக்கு இருக்கு. அதனால இந்த நித்திய சூரிகள்னா சூரையான்னு சொன்னதுனால நித்திய சூரிகள் எப்பொழுதும் இருக்கு. அவ எப்பொழுதும் பகவத் அனுபவத்தை வேற ஒண்ணுமே கிடையாது. சுவாமி இதுல சொல்லும் பொழுது இந்த ஜெகத் வியாபாரத்தை சொல்லச்ச பஷ்யந்தீஷு ஸ்ருதிஷு பரிதா சூரிய பிருந்தேன சார்த்தம் மத்திய திருகுண பழகம் நிர்மித ஸ்தான பேரந்த சூரிய பிருந்தேன, சூரிய பிருந்தங்கள் சூரிய குழுக்கள் அர்த்தம். நித்திய சூரியனுடைய குழுக்கள் அவ்வளோ பேர். அவ அத்தனை பேரும் ஆனந்தமா வேடிக்கை பார்க்கிறாளாம். ஸ்ருதிகள் ஒரு பக்கமா பாக்குறது, இன்னொரு பக்கம் நித்திய சூரிகள் பாக்குறா. அது உபலட்சணம் முக்தாலும் பார்த்துட்டு இருக்கா. முக்கூர் விஷயங்கள் கேள்வி கேட்டார் ஒரு வாட்டி. ஆமா, பெருமானம் தாயார் இருக்கிறது அந்த புறத்துல தானே இருப்பா. பெருமாள் அந்த புறத்துல இருக்கிறதுனால அது அந்த புறத்துல தானே இருப்பாவா. அங்க இவெல்லாம் போலாமா? இவெல்லாம் போலாமா? இவன் எப்படி இங்க போலாம்? அது போகக்கூடாது. அந்த புறத்திலேயே இருக்கிறதுனால இவா விளையாடுறா. இவன் எப்படி போகலாம்? நித்திய சூரிகள்லாம் போலாமா, முக்தாள்லாம் போலாமா அப்படின்னு கேள்வி கேட்டாராம். இது புருஷ சுவாமி ஸ்ரீபாஷ்யத்துக்கு தமிழ் வியாக்கியானம் எழுதியிருக்கார். அதுல இந்த விஷயத்த அவர் சொல்றார். அத பூமிக்கையில அதை கேட்ட நான் சொன்னேன், அவளுடைய குழந்தைகள் வழியோ, அவளுடைய குழந்தைகள் அந்த புறத்துக்கு போனா தப்பு இல்லையாச்சு. நித்திய சூரியர்கள் முக்தாள்னா குழந்தைகள் தானே, போனா தப்பு இல்லையாச்சு அப்படின்னு இவர் பதில் சாதிச்சாராம். அதுக்கு
சுவாமி முக்கூரேஷிங்கர் என்ன பண்றக்கு, இந்த பார் உன் சமாதானத்தை கேட்கல, இங்க ஏதாவது சமாதானம் இருக்கா இந்த ஸ்லோகத்துல, அத சொல்லு அப்படின்னு கேட்டாச்சான். உடனே இவர் டக்குன்னு இவர் ஸ்பிரிக்கலையாம். அப்ப முக்கூரேஷிங்கரே சாய்ச்சேனா சூரி பிருந்தேன அப்படின்னு இருக்கு. இந்த பிருந்த சப்தம் இருக்கு பாருங்க, அது நபும்சகலிங்கம், பலவின்பார், ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல, பலவின்பார். இந்த அந்த புறத்துல யார் இருப்பான்னாக்கா ராஜா, ராஜாவுடைய ராணிகள், அதன் பிறகு அங்க வந்து பூவனர் குரலர் அப்படின்லாம் இருக்கும். அந்த மாதிரி கூட நபும்சகாலையும் அங்க இருக்க வைப்பாளாம். பெருமாள் முன்னாடி நாம புருஷாலும் கிடையாது, ஸ்திரீயும் கிடையாது, நாம எல்லாரும் என்ன பண்ணாக்கா இத மாதிரி ஆயிடுவோம். அதனால இந்த சூரி பிருந்தேனன்னு சாதிச்சிருக்காரு சுவாமி அப்படின்னு முக்கூரேஷிங்கர் சாதிச்சாராம், அதை எழுதியிருக்காரு. அதனால இங்க சூரி பிருந்தேன அப்படின்னு சொன்னா நித்திய சூரிகள்னு அர்த்தம். அவளோட சேர்ந்துதான் வேதங்கள்னா வேடிக்கை பார்க்கறது. அதனால சூரி சப்தத்தினால நித்திய சூரிகள் சொல்லப்படுறா அப்படின்னு சாதிச்சார். அவள்லாம் எப்பொழுதுமே பகவத் சேவையிலேயே நிறுத்தாளா இருக்கா, அதை தவிர்த்து வேற ஒண்ணும் அவளுக்கு கிடையாது. அவள்லாம் அனந்தகரோட விஷக் சேனாதிகள் தான். அது அனந்தகரோட விஷக் சேனாதிகள் தான் அங்க சொல்றோம். அந்த ஆதிசப்தத்தினால இவாள்லாம், இவாளுக்கு சம்சார பந்தம் எப்பொழுதுமே கிடையாது, எப்பொழுதும் சம்சார பந்த ரகிதாளா தான் இருப்பா அவ. அதனால சுத்தமான சுத்தாத்மாக்கள் அவ. அவ வந்து ஜீவன்களுக்குள்ளதான் சேர்ந்து இருக்கா, ஆனால் சம்சார பந்தம் அவளுக்கு கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா, ஏன் ஜீவன் தானே, அப்போ பத்த ஜீவனுக்கு இருக்கே, முக்த ஜீவனும் கர்மாவை அனுபவிச்சுட்டு தானே வரான், இவனுக்கு ஏன் வரல நித்திய சூரிகளுக்கு அப்படின்னா, அனாதேரேவ, அனாதியாகவே எப்படி ஜீவன் அனாதியா இருக்கணும் அந்த மாதிரி அவளுக்கும் அனாதியா கர்ம அபாவா, கர்ம சம்பந்தம்ன்றதே அவளுக்கு கிடையாது. கர்ம சம்பந்தம் இல்லாதனாலதான் ஏஷு இந்த நித்திய சூரிகள் அவளுக்குலாம் சம்சார பந்தக நது பவதி, இந்த கதாபி எப்பொழுதும் சம்சார பந்தம்ன்றதே வராது, அனாதியா கர்மா இல்லை, அதனால கிடையாது. அதுதான் சொன்னோம், ஜீவனா இருக்கிறது பந்தஹேத்து இல்லை, பந்தஹேத்துன்றது ஜீவனா இருக்கிறதுனால கிடையாது. அதனால என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்மா இருந்தாதான் பந்தத்துக்கு ஹேத்து, கர்மாதான் பந்தத்துக்கு ஹேத்துவா இருக்குது, ஜீவனா இருக்கிறதுனாலயே பந்த ஹேத்துன்றது கிடையாது. அதனால முக்தனுக்கு முன்னாடி இருந்தது, அதே முக்தி அடைஞ்சவொன்னா அவனுக்கு இல்லை, அதே சம்சாரிகளுக்கு இருந்துட்டே இருக்குது. அதே நித்திய சூரிகளுக்கு அவளுக்கு சம்பந்தமே இல்லை, சம்பந்தமே கிடையாது. அது சரி, சைவான் இத மாதிரி சொல்றாளே சிவத்துவ பிராப்தி வருது, அதனால ஒத்தம்தான் அனாதி முக்தன், சிவன் ஒண்டிதான் அது, மீதி பேர்லாம் முக்தால் தான், அவன் சிவத்துவத்தை அடைஞ்சு விடுறா அப்படின்லாம் இருக்கே அப்படின்னா அது தப்பு. சேஷானாம், அதாவது பரமாத்மாவுக்கு சேஷமா இருக்கக்கூடிய ஜீவராசிகள், சேஷினா சேஷியா இருக்கக்கூடிய எம்பெருமான், வாழ்க்கை சர்வ தத்துவே எல்லா வஸ்துக்களுக்கும் யதாவஸ்திதமான ரூபத்துல, யதாவஸ்திதமான ரூபம்தான். இப்ப நம்ம கர்மபந்தம் இருக்கிறதுனாலதான் எனக்கு இந்த வஸ்து பிடிக்கும் எனக்கு பிடிக்காது அப்படின்லாம் நமக்கு இருக்கு. ஆனால் முக்தி தசையிலேயோ நித்தியனா இருக்குச்சேவோ அல்லது பரமாத்மாவுக்கோ எப்பொழுதும் ஒரே மாதிரிதான் தெரியும், எல்லாமே எல்லாம் ஒரே மாதிரிதான். நமக்கு கர்ம பந்தம் இருக்கிறதுனாலதான் இவனை பிடிக்கும் இவனை பிடிக்காது, அது மாதிரி இந்த வஸ்துவை பிடிக்கும் இந்த வஸ்துவை பிடிக்காது அப்படின்லாம் சொல்றோம். அங்க அப்படி கிடையாது. ஏன்னா யதாவஸ்தித ரூபத்தை வந்துருத்தோம்னாக்கா சர்வதா எல்லா காலத்திலையும் எப்பொழுதுமே சுகதையா ஸ்புரதி, அனுகூலமாவே ஸ்புரிக்கும். அதான் போன ஸ்லோகத்துல முக்தாளுக்கு சொன்னார். இப்போ நித்திய சூரிகள், முக்தாத்மாக்கள், அந்த மாதிரி பரமாத்மா எல்லாருக்குமே பொதுவா சொல்றேன், அனுகூலத்தைவ ஸ்புரதி, அது அனுகூலமாவே சுகம் அப்படி சுகத்தையா அப்படின்னா அனுகூலம்னு அர்த்தம், அனுகூலமா இருக்கிறது தான் சுகம்ன்ற பேரு, அது ஸ்புரதி. அதனால நித்தியானாம்,
நித்திய சூரிகளுக்கு அவன் முக்தி பாஜாமப்பி முக்தி அடையவாளுக்கு முக்தாத்மாக்கள் இருக்காளே அவளுக்கும் சரி புவன கிருத்தா இந்த பிரபஞ்சத்தை பண்றவன் ஜெகத்தை சிருஷ்டிக்கிறவன் அர்த்தம். எல்லாத்தையும் படைக்கிறானே அந்த பரமாத்மாவோடு சேர்ந்து போக மாத்திரம் ஆனந்த மாத்திரம். போகம்னா ஆனந்தம், ஆனந்தத்தை அனுபவிக்கிறது தானே. பெருமாளை அனுபவிக்கிறது, பெருமாளுடைய திருக்கல்யாணங்களும் அனுபவிக்கிறது, திவ்யாத்ம சுரூபத்தை அனுபவிக்கிறது, தன்னுடைய சுத்தாத்ம சுரூபத்தை அனுபவிக்கிறது. இதெல்லாம் ஆனந்த மாத்திரம், சமானம். அதனால அதுதான் சமானமா இருக்கு பரமம் சாமி உபயத்தின்றது. இல்ல இல்ல பிரம்மமாவே மாறி வருது, பிரம்ம வேத பிரம்மைவ பவதி அப்படின்னு சொல்றது. அது மாதிரி சைவால் சொல்றாளே சிவத்துவத்தையே அடைஞ்சு விடுறான்னு அந்த மாதிரி சொல்றது, இதெல்லாம் கிடையாது. அதனால பரமம் சாமி உபயத்தின்றதுன்னா அதுக்கெல்லாம் இதான் அர்த்தம். எல்லாம் சில வார்த்தைகளுக்கு சங்கோஜம் பண்ணணும். ஒரு வாக்கியத்தோண்டி எடுத்துக்கூடாது, அனைத்து ஸ்ருதி வாக்கியங்களையும் எடுத்துக்கணும். எல்லா ஸ்ருதி வாக்கியங்களையும் எடுத்துட்டு அதுக்கு அனுகுணமாக பண்ணணும் வாக்கியார்த்தம். சர்வ ஸ்ருத்தியைக ரசியம் நம்ம சித்தாந்தத்துல அனைத்து ஸ்ருதிகளுக்கும் ஐக்க ரசியம், ஒரே ரசத்தோட கூறினதா இருக்கணும். அதிகரண சராவில சுவாமி சாதிக்கிறார். அந்த மாதிரி இருந்தாதான் எல்லாம் சரியா அன்வயிக்கும். அதுல பாருங்க. அதனால இந்த பிரபஞ்சத்தை பண்ற எம்பெருமானுக்கும் நித்திய சூரிகளுக்கும் முக்தாத்மாக்களுக்கும் ஆனந்த மாத்திரத்துலதான் இது சாமியம். அந்த அனுபவத்துலதான் சாமியமே தவிர்த்து ஜெகத் சிருஷ்டி பிரம்மமாவே மாறிடுறது, சிவனாவே மாறிடுறது, நாராயணனாவே மாறிடுறதுதான் கிடையாது. அதெல்லாம் இல்லவே இல்லை. அதனால நித்திய சூரிகள்னு இருக்கா, அவளுக்கு எப்பொழுதும் கர்ம சம்பந்தமே கிடையாது. கர்ம சம்பந்தம் இல்லாததுனால அனாதி சுத்தாடாவா இருக்கா. அப்படி இருக்கிறவாள்லாம் எப்பொழுதும் பரமாத்மாவை அனுபவிச்சுட்டு இருக்கா. அவளுக்கு முன்னாடி சொன்ன பாருங்க, அவளுக்கு சுரூப யோகியதையும் இல்லை. சுரூப யோகியதை இருந்தா கூட சககாரி யோகியதை இல்லை. ஜீவனா இருந்தா பெருமாள் நினைச்சா தன்னுடைய சேஷம் தானே, எதை வேணாலும் பண்ணலாம் பெருமாள் நினைச்சா. ஆனால் பெருமாளும் உனக்கு எதிர்பார்க்கிறான், அதுக்கு சககாரியா கர்மா இருக்கா அப்படின்னு எதிர்பார்க்கிறான். அந்த கர்மா இருந்ததுன்னாக்கா அவன் நம்மளை பண்ணிவிடுவான். இப்ப நம்மளை பண்ற மாதிரி நித்திய சூரியனையும் பண்ணலாம். ஆனால் அந்த சககாரி யோகியதை இல்லை. அதனால அவனுக்கு இவாளுகள்லாம் அந்த கர்ம சம்பந்தம் இல்லை, சம்சார பந்தம் கிடையாது. எப்பொழுதும் எம்பெருமானை போலயே ஆனந்தமா அனுபவிக்கிறா, ஒரே மாதிரி இருக்காவா. அதுல பெருமாள் அதீனமா இருக்கான்றதுதான் விசேஷம். அத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்ப ஸ்லோகத்தை சேவிக்கலாம். அந்நேச்ச அநாதிசுத்தாக ஸ்ருதி சமதிகதாக சூரய சந்தியசங்கியாக கர்மாபாவாத் அநாதே நது பவதி கதாபி ஏஷு சம்சார பந்தः சேஷாணாம் சேஷினஸ்ச ஸ்புரதி சுகதயா சர்வதா சர்வதத்வே நித்யானாம் முக்திபாஜாம் அபிபுவன கிருதா போகமாத்திரம் சமானம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத் குரு பரம்பராயே நமः.